பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 2வது ப்ரோமோ. என்னங்க பார்வதி வந்து மூஞ்சை உடச்சி விட்டாங்க. பார்வதி மூஞ்சை வந்து சபரி உடச்சி விட்டாங்க. மூஞ்சி இதெல்லாம் வீங்கி போய் கிடக்கு பாருங்க. வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சே. அடிச்சு விட்டாங்க, போட்டு தள்ளி விட்டான், தூக்கி வீசினாங்க. அவனுங்களாம் ரெட் கார்டு கொடுக்கணும். அதாவது என்னென்னா, பாரு வந்து அடுத்தவங்களை அடித்தா அதை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ பாரு யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா அதை கொண்டாடுறாங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு குரூப் வருவாங்க. யாரும் இங்கே பாருக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, கேம் ஆடுதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்களாம் தூங்கி விழுவுறீங்கடா, அன்பு கேங்கன்னு உட்காந்துக்கிட்டு தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. அது கேம் ஆடுது அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது தெரிஞ்சு தான் எல்லா தப்பையும் பண்ணுது. தெரிஞ்சே பண்ணுது, தெரிஞ்சே கண்டென்ட் கொடுக்குது, தெரிஞ்சே கான்ட்ரவர்சியில் சிக்குது. அதுதான் அது கேமு. பிக் பாஸ் வந்து தூங்கி விழுந்துட்டு போகிறதுக்கு, சம்பளம் வாங்கிட்டு தூங்கி விழுந்துட்டு சாப்பிட்டு போகிறதுக்காக வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து சாஃப்டாகவே வாழணும்னு பிக் பாஸில் வரக்கூடாது. அதுக்கு வந்து சமூகத்தில் தான் வாழணும். என்ன பண்ணுறது, அடிச்சு விட்டாங்க போட்டு. இவன் தான் சபரி தான் அடிச்சிருப்பான் போல். தூக்கி வீசினதில் ஏதோ அடித்து விழுந்துச்சா இல்லை என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாரு சொல்லுது, நான் வந்து எனக்கு தோல்றது தான் பேசுவேன், அதனால ஒன்றும் கிடையாது, மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கேரிங்னா அங்கே இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல தெரியுதுல, குரூப்பாக உட்காந்துக்கிட்டு குரூப்பிசம் பண்ண தெரியுதுல, அன்பு கேங்கு 2.0 3.0லாம். அப்போ என்ன இப்போ மட்டும் புதுசாக வந்து கேரிங்னா புரியல எனக்கு. என்ன கேரிங்கு? ஏடா நடிக்கிறீங்களாடா? லிவிங் ரூம் வந்துட்டால் ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, பிக் பாஸ் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் போய் குரூப்பிசம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சிச்சு. கடுப்பில் தான் இருக்குது. ஏன்னா மூஞ்சி வீங்கி போச்சு பாருங்க, அப்படியே நல்ல அடி போல். அப்புறமா அங்கே அது கம்முனுதின்னு வினோத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. அவன் வந்து என்னோட எவ்வளோ ஹைட்டாக இருக்கான், மச்சோவாக இருக்கான், அவனும் நானும் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் உங்கள் கேரிங்லாம் எங்கடா போச்சு? அதுதான் கேட்குறேண்ணா. அப்போ உங்கள் கேரிங்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல. கேரிங்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்ன வந்து புதுசாக கேரிங்கு? உடனே வந்து இவன் வினோத் சொல்கிறாரு, உன்னால் மட்டும் என்னடா முடிஞ்சிச்சு அப்படின்னு. யார்கிட்ட? கமருதீன்ட்ட. யாருமே கேரிங் காட்டலையே அப்படின்னு சொல்லுது பாரு. உடனே இவர் வினோத் ஏதோ காமெடி பண்ணியிருப்பார் போல். ஆனால் சும்மாவே அவர் காமெடி தான் பண்ணுவார். சீரியஸாக இருக்கவங்களை பார்த்து காமெடி பண்ணுறது தான் வினோத் வந்து ஒரு காமெடின்னு நினச்சிட்டு இருக்காரு, கவுண்டர் கொடுக்குறது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சுங்க. வேணா பார்க்குறதுக்கு வேணால் செந்தில் கவுண்டர் பண்ணி மாதிரி இருக்கலாம், வினோத்தையும் திவாகரையும். அவங்களுக்குள்ளே ஒத்து வரல. ஸோ அதெல்லாம் அந்த காலம். காமெடி பண்ணுறது, ஒருத்தவங்களை நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, உடம்பை கிண்டல் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து அந்த காலம். இப்போல்லாம் பண்ண முடியாது. கேட்டுருவாங்க உடனே, ஏன்டா அப்படி பண்ணுற, கேவலமாக இருக்குன்றுவாங்க. விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு சில இடங்களில். அதனால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. சொல்லுது, ஒருத்தவங்களோட துன்பத்தை வச்சு காமெடி பண்ணாத வினோத்து, அவ்வளோதான் அவனுக்கு சொல்ல முடியும். ஒருத்தவங்க அடிபட்டு இருக்கும்போது அதை வச்சு நீ காமெடி பண்ணுறிய, நீ எல்லாம் யார் நீ அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஒரு அடி முடிச்சு விட்டுருச்சு சபரி என்னை அடித்தாடா நீ கேப்டன். என்னை அடிச்சிட்டு ஆளே ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குங்க அவனுக்கு. முடிஞ்சு போச்சுங்க. ஏன்டா கேப்டன் ஆனோன்னு நினைக்கிறான். இல்லை, வன்மத்தில் தான் இருந்திருக்கான், தள்ளி விடலாம், நீனும் தள்ளி விட வேண்டியதானே. இதுக்கு தூக்கி வீசுகிறான். இப்போ திரும்பி அதுக்கு தான் ப்ளஸ் ஆகும். ஒன்றெல்லாம் ஒரு பெரிய ஆளெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு ஒருத்தலாமல் போச்சு. சபரிலாம் முடிஞ்சு போச்சுங்க. போன வருஷம் உட்காந்து பிக் பாஸ் அன்லிமிட்டட்னு வந்து ஒன்று பண்ணால் பார்த்தீங்களா, உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு. கடைசியில் பார்த்தா டம்மி பீஸாக இருந்திருக்கான். நான் போய் கிழிச்சிடுவேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய டம்மி பீஸுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடித்து மூஞ்சை உடச்சிட்டாங்க. பாரு பரிதாபமாக தான் இருக்குது. சாப்பாடை கொண்டு வர்றாரு, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிருச்சு. பாரு எப்போதும் போல் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.